Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போறோம். இந்த டிஃபன் பாத்தீங்கன்னா மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்டாவோ ஈவினிங்ல ஸ்கூல் முடிச்சிட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மீந்து போன இட்லியை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியா இந்த டிஃபனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் சும்மா சூப்பரான கைமா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கைமா இட்லி செய்கிறதுக்கு நான் ஜிப்லாக் பேக்கில் இட்லியை க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதும் நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது. அதனால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே இந்த கைமா இட்லிக்கு நீங்கள் காலையில் செஞ்ச இட்லி இல்லை ராத்திரி செஞ்ச இட்லியை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெயில் இட்லியை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் மட்டும் ரொம்ப சீக்கிரம் கருகிடும். ஈவனாக அப்பப்போ கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கைமா இட்லிக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா குக் ஆகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பட்டாணியை வேக வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகாவை இப்போயே சேர்க்குறேன்னா அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பட்டாணி சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஜஸ்ட் மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியை சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது மசாலா. கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக இருக்கும் போதே இட்லியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் லைட்டாக அந்த சுகர் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண கைமா இட்லி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.